நீங்கள் உங்கள் லவ்வரை கல்யாணம் பண்ணி அவர் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்குறீங்க. அந்த அன்போட வெளிப்பாடாக நீங்கள் கல்யாணமான 3வது மந்த்து ப்ரெக்னெண்ட்டும் ஆகுறீங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு அந்த நேரம் பார்த்து வேலை போயிடுது. கிட்டத்தட்ட 1 மாதம் பல கம்பெனிகளுக்கு வேலை தேடி அலையிறாரு. ஆனால் எங்கேயுமே அவருக்கு வேலை கிடைக்கல. சிட்டியில் இருக்க வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்க முடியாமல் உங்கள் ஹஸ்பண்ட் வில்லேஜில் இருக்க அவரோட ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீடு காலி பண்ண அட்வான்ஸ் பணத்தை வச்சு தினசரி வாழ்க்கை ஓட ஆரம்பிக்குது. வீடும் அந்த அளவுக்கு பெரிய வீடு இல்லை. நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் நைட்டு தூங்கும்போது அடிக்கடி உங்கள் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. உங்கள் ஹஸ்பண்ட் அது யாருன்னு போய் பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. ஒரு கட்டத்தில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வேலை எங்கேயுமே கிடைக்காததால் நைட்டு லோடு ஏற்றுற வேலைக்கு போயிடுறாரு. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட நைட்டு படுக்க துணைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டில் இருக்க ஒரு லேடியை வர சொல்லிட்டு போகிறாரு. அன்றைக்கி நைட்டு அவங்க வர லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதால் நீங்கள் வீட்டில் தனியாக தூங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அன்றைக்கி நைட் நீங்கள் தனியாக தூங்கும்போது மறுபடியும் உங்கள் வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. சரி, அந்த லேடி தான் வந்துட்டாங்க போலன்னு நீங்களும் போய் கதவை திறக்கிறீங்க. அப்போ வெளியே பார்த்தா அங்கே நிற்கிறது அந்த லேடி இல்லை, அது ஒரு ஜோக்கினி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அரண்மனை 4ல் வந்து அசாமோட அர்பன் லெஜெண்டான பாக் பேயை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து அசாமில் இருக்க மற்ற பேய்களை பற்றி தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும். அதில் நம்ம பாக் அப்புறம் பிராங்கிற 2 அர்பன் லெஜெண்டை பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா மேலே தெரிகிற ஐகான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை தரும். இது மாதிரி இந்த லிஸ்ட்டில் இருக்க மற்ற அர்பன் லெஜெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஜோக்கினி, இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு நம்ம ஒரு மோகினி பிரின்சஸ் தான் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஆனால் அந்த ஜோக்கினிங்கிற அர்பன் லெஜெண்ட் ஆண்களுக்கானது கிடையாது. இந்த ஜோக்கினிகள் குறிவைக்கிறது பெண்களை, குறிப்பாக கர்ப்பமாக இருக்கிற பெண்களை தான். அசாம் மாநிலத்தில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள் டாப் 10ல் இந்த அர்பன் லெஜெண்டுக்கு 2வது இடம் கொடுத்ததுக்கான காரணமாக 2 சொல்கிறாங்க. அதில் ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. அது 2ஐயும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜோக்கினிங்கிற அர்பன் லெஜெண்ட் எப்படி இருக்கும், அது என்னெல்லாம் செய்யுன்றதை பார்த்துடலாம். ஸ்திரீ படத்தில் வந்த மாதிரி கால்கள் இல்லாமல் சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு விகாரமான முகம், தலைவிரி கோலத்தோடு இருக்க இந்த அர்பன் லெஜெண்ட் இரவு வேலைகளில் மட்டும்தான் மற்றவங்க பார்க்க முடியும். இது பேரை வச்சு நீங்கள் இதை ஆண்களை வேட்டையாடக்கூடிய மோகினி கூட கம்பேர் பண்ணி நினைக்கலாம். இதுக்கு அந்த மாதிரியான ஒரு கதையும் இருக்குது. ஆனால் மெயினாக சொல்லப்படுறது இது கர்ப்பிணி பெண்களை வேட்டையாடும் அப்படிங்கிறது தான். அதுவும் வீடு தேடி வந்து ஒருவேளை ஒரு கர்ப்பிணி பெண் வெளியில் எங்கேயோ நிற்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி நிழல் மாதிரி இதோட உருவம் தொடருமா. அவங்கள தொடர்ந்து வந்து இவங்க இங்கே தான் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு நைட் வேலைகளில் அவங்கள தேடி அந்த வீட்டுக்கு வரதா சொல்லப்படுது. சரி, இதுக்கு 2வது ரேங்க் கொடுத்ததுக்கான காரணத்தில் நல்லதை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம். பொதுவாக இந்த மகாபாரதம், ராமாயணம் போன்ற புராணங்கள்லாம் ஒரு மொழிக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரியும் கதைகளில் சில மாற்றங்கள் நடந்திருக்கும். அது மாதிரி தான் நம்ம ஊரில் இல்லாத அசாம் மாநிலத்து மக்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த ஜோக்கினி. அதுக்கு நாம மகாபாரதம் டைமுக்கு போகணும். எல்லாரும் கல்கி 2898 AD படம் பார்த்துருப்பீங்க. அதில் அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒரு மெயின் கேரக்டர் வந்திருக்கும். மகாபாரதத்தில் அந்த கேரக்டர் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். ஏன்னா அபிமன்யோட மனைவி உத்ராவோட வயிற்றுல இருந்த குழந்தைய அஸ்வத்தாமன் கொல்ல ட்ரை பண்ணதால கிருஷ்ணர் அஸ்வத்தாமனுக்கு இறப்பே இல்லாத சாபத்தை கொடுத்துருவாரு. இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதுக்கப்புறம் அசாம் மாநிலத்தில் இருக்க கிராமப்புற கதைகளில் இன்க்ளூட் பண்ணது ஜோக்கினிங்கிற கேரக்டர். அதாவது இந்த ஜோக்கினிங்கிற கேரக்டர் ஒரு மந்திரஜாலம் தெரிஞ்ச லேடியாம். உத்ராவுக்கு குழந்தை பிறக்கிற வரை அவளை பத்திரமா பார்த்துக்க சொல்லி கிருஷ்ணர் சொன்னதாகவும், அதுக்காக ஜோக்கினி உத்ராவை ஒரு காட்டுக்குள்ள இருக்க ஒரு வீட்டில் பத்திரமா வச்சு பார்த்துக்கிட்டதாகவும், குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்கள பத்திரமா சேவிச்சதா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அஸ்வத்தாமன் வேற பிரிவு எடுத்து வரும்போதெல்லாம் இவங்க அவங்கள தேடி கொண்டதாகவும், அவரால் பாதிக்கப்பட இருந்த கருவுலுக்க குழந்தைங்க எல்லாத்தையுமே ஜோக்கினி காப்பாற்றினதா சொல்றாங்க. இந்த ஜோக்கினி எப்போ ஒரு பிரெக்னன்ட் லேடி கிட்ட வருவாங்கன்னா, முன்னால இல்ல இப்போ கூட ஒரு சில இடங்கள்ல பெண் பிள்ளைகள் அப்படின்னா அதை கருவிலே கொல்றது, பிறந்த அப்புறம் கொல்றது அப்படின்னு ரொம்ப மோசமான செயல்களில் ஈடுபடுறாங்க. இப்படிலாம் நடக்கும்னு முன்னாடி தெரிஞ்சுக்கிற ஜோக்கினி அந்த பெண்கள் கிட்ட போய் அந்த குழந்தைய நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு கேட்கறதாகவும், அந்த ஊர்ல இருக்க சில பேர் சேர்ந்து ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருக்காங்க. டைம் கிடைச்சா அதை போய் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். என்னதான் இவங்க ஜோக்கினிங்கிற அர்பன் லெஜெண்டை நல்ல மாதிரி காமிச்சு இதை விட மோசமான மனிதர்கள் இருக்காங்கன்னு சொன்னாலும், பல கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பொதுமக்களை இந்த ஜோக்கினி அப்படிங்கிற பேயை கண்டா கொலநடுங்கவும் செய்யும் அப்படின்னு அதுக்கான நெகட்டிவ் கதை ஒன்றையும் இப்போ சொல்றாங்க. அது என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம்.
இவங்களுக்கான நெகட்டிவ் கதைன்னு சொல்கிற கதையில் இவங்களோட நிலைமை கொஞ்சம் சோகமாக தான் இருந்திருக்கும். இதில் ஜொக்கினிங்கிற பெண் அந்த காலத்தில் அசாம் மாநிலத்தில் வாழ்ந்ததாகவும் அவங்க கர்ப்பம் தரிச்சப்போ அவங்களுக்கு அவங்க கணவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, அவங்க கணவர் அவங்கள அடித்த அடியில் கரு கழிஞ்சதாகவும் இதனால் கோவப்பட்ட ஜொக்கினி தன்னோட கணவரையே கொண்டுட்டதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட குழந்தையை தேடி ஒரு கர்ப்பமான பெண் வீட்டுக்கும் போய் தான் குழந்தை இவங்க வயது தான் இருக்குமோன்னு என் குழந்தைய கொடுன்னு கேட்க எல்லாரும் இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க காட்டு பக்கம் போய் மறைஞ்சிட்டு சொல்றாங்க. சில மாதங்கள் ஜொக்கினி தொல்லை இல்லாமல் இருந்த கிராம மக்கள் இரவு வேளைகளில் காட்டு பக்கமா போகும்போது ஜொக்கினியை பார்த்ததாகவும், மரத்து மேல ஏறி நின்ன இந்த ஜொக்கினி உடல்ல துணி இல்லாம வாய் மற்றும் வயிற்று பகுதிகளில் ரத்தத்தோட இருந்து இவங்களை துரத்திட்டு வந்ததாகவும் சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் இந்த ஜொக்கினி இரவு வேளைகளில் சிகப்பு கலர் சாரி கட்டிக்கிட்டு ஒரு ஒளி விளக்கை எடுத்துக்கிட்டு கர்ப்பமா இருக்க பெண்கள் வீட்டு வாசல்ல வந்து நின்று கதவு தட்டுமா. அந்த வீட்டில் வேற யாரு கதவை திறந்தாலும் ஜொக்கினி அங்கிருந்து போயிடுமாம். ஒருவேளை அந்த வீட்டில் அந்த கர்ப்பிணி பெண் கதவை திறந்தா ஜொக்கினி அந்த வீட்டுக்குள்ள புகுந்து அந்த பெண்ணோட கருவை தன் கையோட கொண்டு போக நேரம் பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லப்படுது. இதனால பல பெண்களுக்கு கரு தானாவே கலைஞ்சதா அந்த பகுதி மக்கள் நம்புறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜொக்கினி அப்படிங்கிற இந்த அர்பன் லெஜெண்ட் பிரெக்னன்ட் லேடிஸை குறி வைக்கக்கூடிய ஒரு கொடூரமான பேய். வீட்டுக்குள்ள இருந்தாதான் பாதுகாப்புன்னு வீட்டில் இருந்தா இந்த அர்பன் லெஜெண்ட் வீட்டுக்குள்ளேயே புகுந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்றதால அசாம் மக்கள் இந்த கோஸ்ட்டுக்கு டாப் 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த ஜொக்கினி பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? இது நல்ல பெய்யா இல்ல கெட்ட பெய்யா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கடுத்து நம்ம அடுத்தடுத்த இடத்துல இருக்க மற்ற கோஸ்ட்டை பத்தி தனித்தனி வீடியோஸ்ல பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.